சாப்பாடு கொஞ்சம் கஷ்டத்தில் கிடக்குறது. ஆக்கள்கிட்ட கேட்டாலும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தருவாங்க, ஒரு எதிர மாட்டாங்க. என்ன கேட்குறீங்க ஆக்கள்கிட்ட? அரிசி சரி புடி கொச்சிக்காய் வெங்காயம்லாம் கேட்குறேன். இப்பயும் கறி தான் தேடி போகணும். சொந்த கூடப்புற இந்த சகோதரம்டா தருங்களோரி, இது கூடப்புற சகோதரம் இல்லை தானே. 2 பேர் தான் நாங்கள். எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். இதெல்லாம் ஓடு நிக்கி மேல ஓடு நிக்க நம்பேல வாங்க, அதை யோசிச்சு பாருங்க. சரிங்க மகளே, இதான் வந்து அந்த மேலுக்கு இருக்கிற ஓடுகளை வந்து தாங்கி பிடிக்கிறது இல்லைண்ணே. இதே எப்படி கிடக்கூட நான் விழுந்துருண்டா தலையில. காலையில சோறு மட்டும் ஆக்கியிருக்காங்க, கறி வந்து முருங்கையில பறிக்கிறது போயிருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழியில மட்டும் நான் தோட்டு வேலையை தெரிஞ்சு நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு. எத்தனை மாசம் ஆளுக்கு? 7 மாசம். 7 மாசம்ண்ணே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாசிவந்தீவு, மட்டக்களப்பு மாவட்டம் நாசிவந்தீவு அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். எங்கேயும் வந்து ஒரு குடும்பத்தை நாங்கள் இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம். என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதைக்கலாம் வாங்க. ஏன்னா இன்னும் 2 அண்ணாக்கள் வந்து இங்கே கூடி விட்டாங்க, கஷ்டமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு பார்க்கலாம். இப்போ சரியான மலை மக்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில். அப்போ நார்மலாக இந்த வாசல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்ன, தண்ணியெல்லாம் நார்மலாக தேங்கி நிற்கி என் பாகுடியமாக இருக்கும். இந்த இருக்கிற அக்கா அன்றைக்கு வரக்குள்ளே அக்கா வந்து உதவி கேட்டவன். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். என்ன பேர்? என்ன பேர்? நிரஞ்சனி. அக்கா எப்படி இருக்கீங்க? கஷ்டத்தில் இருக்கீங்க. ஓகே, அன்றைக்கு பிறகு எதாச்சும் உதவி கேட்டீங்க. அதே மாதிரி இப்போ வந்து 2 அண்ணாக்கள் வந்து கூட்டி கொண்டு விட்டவங்க உங்களுக்கு கஷ்டமாகும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்கீங்க நீங்கள்? சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனை தான். அவர் கூலி வேலைக்கு தான் போறாரு. அது இந்த மழை பெஞ்சு தண்ணி இது செஞ்சு அதிகம் இல்லை. சாப்பாடு கொஞ்சம் கஷ்டத்துல கிடக்குறது. ஆக்கள்கிட்ட கேட்டாலும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தருவாங்க, ஒரு எதிர மாட்டாங்க. என்ன கேட்குறீங்க ஆக்கள்கிட்ட? அரிசி சரி புடி கொச்சிக்காய் வெங்காயம்லாம் கேட்குறேன். இப்பயும் கறி தான் தேடி போகணும். முருங்கலை உடைக்க சோறு அடுப்பில் போட்டுட்டு கறி இருந்து சோறு போட்டு கறி அடி போனீங்களா? என்ன கறி அடி போனீங்க? முருங்கலை. வீட்டுக்கு சமைக்கலான்னு தண்ணி ஊற்றி போடுறது, கீழே தண்ணி இருக்கு. இது இந்த சுனாமியால் தந்த வீட்டு திட்டமா? முருங்கலை எடுத்துட்டீங்களா? ஏன் உடைக்கல? உடைக்கன்னா அந்த பறிக்கிறதுக்கு முறிக்கிறதுக்கு முருங்கலை மேலே ஏறி நிற்கல. புள்ள காத்தித்தாள் வந்து மேலே ஏறினீங்களா? கடவுளையா? அது கீழே நின்று மாடு ஆடு சாப்பிட்டது. அதனால கொஞ்சம் மாரி தான் உடைக்க வரும். ஒவ்வொரு நாள் எப்படி தானா நீங்கள் சாப்பாடுலாம்? ஒரு நாள் இப்படித்தான். எங்களுக்கு வார காசு இல்லை, பொடியனுக்கு வார 6000 ரூபா காசு இல்லை. இப்படி கஷ்டத்துல அவங்க கிடக்குறோம். வேறு வண்டி கண்டைக்கு தான் போவார் கூடி தொழிலுக்கு. என்ன வேலை செய்யற குழிண்டா? என்ன போகிறது? கரை வேலை. கரை வேலைக்கு போகிறது போய்த்தா இப்போ வந்தவங்க அங்கே கடலை உரமாமண்டி கடலில் இப்போ கொஞ்சம் உரம் தான். கொஞ்சம் கடும் மழை என்ன அடுத்த கடலை முக்கம் கொஞ்சம் கூட தான். கடலும் கொஞ்சம் பிரச்சனை. கடல் உரம் சரியான ஒரு தொழில் போயிடல. 6 பேருக்கு அடிக்குது, அதுக்கும் போயிடலாது. இந்த கட்டுமுறை பருவனா அதுக்கும் மறிவட்டம் மாதிரி தான். அதை விட கஷ்டம் கூட வருங்கடா கட்டுமுறை பருவனா. இப்படி என்ன வரும் கொண்டு வந்து உதவியை செஞ்சாதான் எங்களுக்கு சாப்பாடுக்கு வெளி. எல்லாட்டி ஆக்கள்கிட்ட கேட்டு போறா, ஒரு நாள் தருவாங்க, அடுத்த நாள் தருமாடாங்க. ஒவ்வொரு நாளும் கேட்டு போறீங்களா ஆக்கள்கிட்ட? ஒரு நாளைக்கு கண்டு இல்லை, ஒரு நாளைக்கு போய் கேட்குற, அடுத்த நாளைக்கு நான் போகிறதுக்கு கொஞ்சம் அது எங்கடா ஆக்கல. சொந்த கூடப்புற இந்த சகோதரம்டா தருங்களோரி, இது கூடப்புற இந்த சகோதரம் இல்லை தானே. அதனால ஆக்கட்டா எல்லாக்கட்டா கேட்குறேன். இப்போ கூட பிறந்த சகோதரமும் தர மாட்டாங்களே எல்லாரும்? இல்லை, அப்படி ஒரு ஆள் தான். அண்ணா ஒன்னானு தான். 2 பேர் தான் நாங்கள். எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஹலோ, எத்தனை மாதம் ஆளுக்கு? 7 மாதம். 7 மாதம். பசிவல் ஆளுக்கு பவா வச்சது கீழே நெருப்பு முடி சோறா தண்ணி மேலே பிள்ளைட்டால ஒழுங்குறது. உங்களோட வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கட்டாக்கா? ஓகே பாப்பேண்ணே.
இந்த நேரத்துல உள்ளுக்கு சமைக்கலாம். இது மெயின் கதவு தானே இது. இங்கே பாருங்க எப்படி கிடக்குண்டு. இவிட மாட்டேன் நிற்கும் தண்ணி. மெயின் கதவை பாருங்க எப்படி கிடக்கு. வெட்டி ஓட்டம் காட்டுறேன் வந்தாருங்க தண்ணி. அப்படி ஓட்டம் காட்டுறேன். ஓகே ஓகே. எல்லாம் மிதஞ்சிட்டுனே. மழை இது பட்டுப்பட்டனா இதெல்லாம் ஓடு நிக்கி மேல ஓடு நிக்க நம்பையில வாங்கலாம். யோசிச்சு பாருங்க. விழுந்துருமாங்க மேல உள்ள விழுமே ஓடலாம் விழுமே இத்து போக மாட்டா. எங்க டாய்லெட்லாம் அப்படி பெருசா தான் இருக்குமா? ஓகே ஓகே. தண்ணி இப்படியே நிக்க இவ்வளவு வரிய. எவ்வளவு முறை? இந்த இவ்வளவு வரியெல்லாம் நிக்கும் தண்ணி. இந்த ஓட்டம் காட்டுனதுல இந்த சூர்யா கிடக்குற. ஓகே 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 ஓகே. இது பாருங்க பிறகு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இதுல பிறகு போட்டிருக்காங்க. இந்த பாப்போம். நம்ம மண்ணெல்லாம் கிடக்கு உள்ளுக்க. மலையில போய் ரெண்டு உள்ளுக்க வச்சுக்கலாம். தண்ணியில போய் திரும்பி இதுக்குள்ள கொட்டுட்டு நாங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க எல்லாம் புடிச்சு. பாருங்க. விளங்கல. சரிங்க மகளே, இதான் வந்து அந்த மேலுக்கு இருக்கிற ஓடுகளை வந்து தாங்கி பிடிக்கிறது இல்லைண்ணே. இதே எப்படி கடவுளே நான் விழுந்துருண்டாப்ப தலையிலே கடவுளே. இதானே சீமந்த் வச்சு பூச்சிருக்கா அதில்? இந்த சீமந்த் வச்சு செஞ்சுருக்கேன். அது அந்த ஃபிட்டா அந்த பலமாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி. ஆனால் அந்த வீட்டில் டிசைனை கொஞ்சம் பாருங்கள். தள்ளிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஏன்னா நர்சரி ஸ்கூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த செட்டப். அப்படி தானே இருக்கு. எது? ஓ அந்த காத்தடிச்சிட்டு. ஓகே 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 மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை சுற்றி பார்த்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருவீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடு வந்து ஒரு உறுதியற்ற நிலைமையெல்லாம் வந்து இருக்குது. இது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயத்த பார்க்கக்கூடியமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சாப்பாட்டுக்கு கணவர் வந்து கூலி வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்கிற அக்கா என்ன வழியில் போயிட்டு திராய் பொன்னாங்கண்ணி என்ன குறிஞ்சாயில் அடுத்து இந்த முருங்கையில் இப்படி போயிட்டு பறித்து வந்து கணவனுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் என்ன அவர் வந்து கடலுக்கு போனான்னா அவங்களுக்கு தெரியும் 2-3 நாளாக இருக்கும் என்ன வாரத்துக்கு. அப்போ அதுக்குள்ளே வந்து வீட்டில் ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இவங்க கையில் இருக்கிற குழந்தையை தூக்கி கொண்டு தான் சாப்பாடு தேடி வந்து போயிட்டு அதை கொண்டு வந்து தான் சமைச்சு சாப்பிட்றாங்களாம். இப்போவே வந்து 12 மணியை தாண்டித்து என்ன மதியம் 12 மணியை தாண்டித்து காலையில் சோறு மட்டும் ஆகியிருக்காங்க. கறி வந்து முருங்கையில் பறிக்கிறது போயிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓடி வந்துட்டீங்களா என்ன வந்தேன்னு சொல்லப்போ ஓடி வந்தோம் நாங்கள். சோறாக்கி கொடுக்கலாம் போனேன் முருங்கலை உடைக்கு. நீங்கள் சொல்லணும் மக்கா உங்களோட கஷ்டம் எதை தாண்டி நீங்கள் வரணும்னு சொல்ல போறீங்களா? எனக்கு இந்த வீடு எனக்கு இதாக்கிட்டாங்க. என்ன ஊட்ட கொஞ்சம் உதவி கொஞ்சம் செஞ்சுதாங்க. இந்த பழுக்கு கொட்டி படுது குழந்தை பிள்ளைகளுக்கு படுக்கிறேன்னா காற்று மழை அடிக்குதுன்னா மேலே அந்த புது சிலாகையெல்லாம் போட்டு பலகையெல்லாம் போட்டு தச்சுட்றீங்களா? கொஞ்சம் புனரமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறாங்க ஏன்னே. ஓகே சரி. இப்போ அது எல்லாமே வந்து வீடியோ பார்க்குறவங்களுடைய கைலாண்ட் இருக்குது. யாருக்கு வந்து கஷ்டமோ அவங்களால முடிஞ்ச உதவி வந்து செய்வாங்க. அப்படி யாராவது இந்த அக்காவுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 595. அடுத்தது வந்து என்னோட கதை கூடிய நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, தம்பி நீங்கள் முதல்ல வந்து 30 நிமிஷம் 35 நிமிஷம் 40 நிமிஷம் வந்து நீங்கள் வீடியோ போடுவீங்க என்ன, இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தோட வந்து விஷயத்தை முடிக்கிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தேவையில்லாத விஷயத்த வந்து கதைக்கிறத விட என்ன
தேவையில்லாத விஷயத்தை காய்ச்சி வீடியோ வந்து பெருசாகிறத விட அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உடனே அவங்களோட விஷயத்தை வந்து கேட்டு அதை நேரடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்படி என்ன எடுத்துக்கொண்டிருக்கோம். சில பேர் வந்து என்னோட கால் பண்ணி கேட்டபடியாக நாங்கள் சொல்கிறோம் அதுக்கான விளக்கங்கள். அதை தாண்டி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னோட கதைக்கூடிய அன்பானவர்கள் இன்னும் ஃபோன் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த முதல்லாம் சொல்லியிருப்போம் வந்தவங்களுக்கு பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு நான் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் அந்த வேலைன்ற அந்த உச்சக்கட்டம் தெரியுது. இப்போ நாங்கள் உதவி திட்டம் வந்து செய்கிறோம். ஏன்னா இங்கேயாலையும் வரணும், அங்கால வந்து கொழும்புலேயும் வந்து நாங்கள் திறந்துருக்கிறோம், அங்கேயும் போகணும், இங்கே களுவஞ்சொல்லியும் எங்கள்கிட்ட ட்ராவல்ஸ் இருக்குன்னு அங்கேயும் போகணும். அப்போ எல்லா இடத்தையும் வந்து ஓடி திறதால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த சரியான வகையில் எல்லாரோடையும் வந்து கதைக்கிறதுக்கு அந்த நேரம் செலவழிக்க முடியாமல் இருக்குது. ஆரம்ப கட்டம் தானே நாங்களே கொஞ்சம் விட்டோம் அப்படி சொன்னால் வந்துட்டு எல்லாம் வந்து இறங்கி போயிடும். காரணம் சொன்னால் வந்துட்டு வாகன தூக்கி அந்த லீசிங்கள் இதெல்லாம் வந்து கட்டணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய டிரைவர் வர சம்பளம் கொடுக்கணும், வேலை சாக்கிற சம்பளம், அதை மெயின்டெனன்ஸ், அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வேலை தான். அப்போ அதனால் என்னால் யாரோடையும் வந்து கதைக்க முடியாமல் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் யாரும் பிள்ளையாக நினைக்க வேண்டாம். அதே இதில் வந்து இப்போ உங்களுடைய உதவிகள் நீங்கள் எங்களுக்கு செய்திருந்தாலும் அதை நாங்கள் திறம்பட செய்து முடிப்போம் அப்படின்ற வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லி முடிக்கிறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த அக்காவுக்கு நீங்கள் உதவி செய்யப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இருக்குது தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்காவுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்காவுக்கு எங்களால் முடிஞ்ச சாப்பாட்டுக்கு ஒரு சிறிய பணத்தொகை வந்து கொடுக்குறோம். நாங்கள் சரியாக சொல்கிறோம், ஆனால் அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவி என்ன சொல்லிக்கொள்கிறோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவுக்கு நாங்கள் ஒரு சாப்பாட்டு செலவுக்கு இப்போ கை பணம் நாங்கள் கொடுக்குறோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு, 10,000 இருக்குது. சந்தோஷமா? சரியம்மா, இப்போ இதை தாண்டி உங்களுக்கு நாங்கள் வேறு உதவிகளும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து செய்வோம். அந்த வேலை இது என்னுடைய பணம் கிடையாது, இது வந்து இங்கிறது போய் உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு கொடுக்க சொல்லி வெளிநாட்டிலிருந்து அனுப்பிய பணத்தில் வந்து ஒரு தொகை பணத்தை நாங்கள் தந்திருக்கிறோம். அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது ஏற்கனவே நான் சொன்னமா ஏன்னா ஏற்கனவே சில 1-2 குடும்பங்களுக்கு வந்து இவங்கள் மூலமாக வந்து நாங்கள் உதவி செஞ்சுருக்கிறோம். சுவிஸ்லேருந்து பாலனண்ணா ஏன்னே இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் தொடர்பு கொண்டு இப்படி என்ன தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க ரிலேட்டிவ், அவங்க வந்து உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களோட வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சொன்னதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்க ஒரு தொகை பணத்தை அனுப்பி வச்சுருந்தவங்க கொடுக்க சொல்லி அந்த வகையில் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய சாப்பாட்டு செலவுக்கும் யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கிந்துர்ஷன், சரவணபவன், ஹர்ஷினி, குகநாதன் அவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3663. இந்த பேர் சொல்லக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த வீடியோவில் என்ன போன வீடியோக்களில் வந்து இந்த பேர்கள் நாங்கள் வந்து பாவிச்சிருப்போம்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த அக்காவுக்கு உதவி செய்த இந்த 4 பேருக்கும் பாலன் அண்ணாவோட சேர்த்து 5 பேர் என்ன அவங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நீங்கள் இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உதவி செஞ்சவங்களுக்கு? எங்கள் பஸ் வந்து பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் நான் தோட்டு வழியை தெரிஞ்சு நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு போகல அண்ணாக்கெல்லாம் கண்டு ஓடி வந்தேன். ஓடி வந்தது எனக்கு இந்த பணம் கிடைச்சி பெரிய ஒரு சந்தோஷம். சரி அம்மா, என் பிள்ளைகளுக்கும் பயிர் நிறைஞ்சு போகணும் கிடையாது, சாப்பிட்டதா போயிடும். சரி அம்மா, கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் இதையும் தாண்டி உங்களுக்கான உதவிகள் வந்து சேரும். என சொன்ன மாதிரி இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதாக இருந்தால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஏற்கனவே வந்து தொலைபேசி இலக்கம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுமனே, அதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வோம். அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்படுறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.